வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, நிறையா பேருடைய டிமாண்டு சரி, நிறையா பேருடைய ரிக்வஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துளிர் வர்றதுக்கு வந்து மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் நட்ட செடி வந்து துளிரே பிடிக்கல, அது வந்து ஒரு மாதிரியா இலை இன்னும் வேர் வளர்ச்சி இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். நம்ம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரைகுறையாக பார்த்துட்டு அந்த வீடியோவில் வந்த கண்டென்ட்டும் சரி, அந்த மெசேஜும் சரி நீங்கள் சரியாக பார்க்கலன்னா நம்ம தோட்டமும் நம்ம பண்ணுற அந்த உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீணாக போயிடும். அதனால் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, நான் வந்து அடியில் வந்து உரம் வைக்க போகிறேன் அப்படின்னு. நான் உரம் வச்சாச்சு. இது இப்போ நம்ம அந்த செடியெல்லாம் பாருங்கள், களைக்குள்ளி அடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா பெருசாக இருக்கிறதுனால எல்லாமே தூக்கி கட்டியிருக்கோம் மறுபடியும் செடிங்களை. இப்போ கட்டிட்டு இந்த தோப்பு பார்த்திங்களா, இது ஒரு 50 சென்ட்டு. இந்த 50 சென்ட்டு முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா துளிர் வந்திருக்கும். ஏன்னா ஒரு 50 சென்ட்டு அறுவடைக்கு நடந்துகிட்ருக்கு, ஒரு 50 சென்ட்டு அறுவடைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த 50 சென்ட்டு இப்போ துளிர் வந்துட்டுருக்கு. நான் 3 பாட்டு வந்து 1.5 ஏக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாளும் நமக்கு பூ வரும். மார்க்கெட் ப்ரைஸ் குறைவாக இருந்தாலும் சரி, கூட இருந்தாலும் சரி, நமக்கு பூ வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 நாள் பூ வரும்போது விலை கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நமக்கு நஷ்டம். நல்லா ரேட்டு போகும்போது பூ வரல அப்படின்னா அதுவும் நஷ்டம். ஸோ அதனால் 3 பாட்டை நான் பிரித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து என்ன மருந்து நான் அடித்தேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் வந்து அடி உரம் போட்டேன். ஒரு முந்தானது போட்டிருந்தேன் அடி உரம். அடி உரத்தில் வந்து நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன். ஃபேக்டாம்பாஸ் போட்டேன், குருணை போட்டேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்து போட்டேன். கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூரியா சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக டிஏபி சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சமாக தான். ஃபேக்டாம்பாஸ் வந்து கூட. இப்போ நான் வந்து ஃபேக்டாம்பாஸ் இந்த முறை போட்டேன் அப்படின்னா அடுத்த தடவை வந்து ஃபேக்டாம்பாஸ் போட மாட்டேன். 16 அது போடுவேன். அப்போது உங்களுடைய இடத்தோட அளவு என்ன எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்காக தான் முடிவு பண்ணுங்கள். நான் வந்து 1.5 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட நான் எல்லாமே சேர்த்து மொத்தமாக சேர்த்து வந்து ஒரு 300லேருந்து 400 கிலோ வந்து உரம் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மூட்டை உரம் வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தோட்டம் பெருசுங்கிறதுனால. இது போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோ நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் என்னென்ன பூச்சி மருந்து அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து இந்த பூச்சி மருந்தோடு சேர்த்து இந்த ஃபோட்டோவும் இருக்கும், அதுவும் பார்த்துக்கணும். என்ன இப்போ நம்ம வந்து ஸ்பெஷலாக ஸ்ப்ரேவுக்கு மட்டும், அதாவது துளிருக்கு மட்டும் என்ன ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் வந்து நம்ம அடிக்கக்கூடிய மருந்து வந்து போரானும் சல்ஃபரும், இது ரெண்டுமே சேர்த்து அடிக்கலாம். ஒரு டேங்க்கு 10 லிட்டர் இல்லை 15 லிட்டர் டேங்க் அப்படி இருக்குன்னா ஒரு 30லேருந்து ஒரு 50 கிராமுக்குள்ளே, அதிகமாக வேண்டாம், அதிகபட்சம் ஒரு 50 கிராமு. அதுக்கப்புறம் என்பிகே ஒரு 50 கிராம். இது நீங்கள் 3 சேர்த்து வச்சு நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், போரானு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபரு, அதுக்கப்புறம் என்பிகேல வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி நியூட்ரண்ட் இருக்குது, நைட்ரஜன், பொட்டாஷ், பாஸ்பரஸு. அதேமாதிரி சல்ஃபரும் போரானுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, செடியை வந்து நல்லா அபரிமிதமாக வளர வைக்கும், பூ வந்து நல்லா தெளிவாக வர வைக்கும், நல்லா குண்டாக பூ இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளிர் எடுக்கும். என்பிகேவோட மெயின் வேலை வந்து பார்த்திங்கன்னா துளிர் எடுக்க வைக்கும். அதேமாரி வந்து போரான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூ வர வைக்கும். ஏன்னா அதில் வந்து நிறையா இது அதில் நுண்ணூட்ட சத்து வந்து அதிகமாக இருக்குது. இது நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது பூச்சி மருந்தோடு சேர்த்து கூட நீங்கள் அடிக்கும்போது கூட நீங்கள் அடிங்க, இல்லை தனியாக நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட நீங்கள் அடிங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போரானு சல்ஃபரு என்பிகேவோட கலவையை சேர்த்து நாங்கள் அடித்தோம். இப்போ அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் துளிருக்காக தான் கொஞ்சம் மெயினாக நம்ம வந்து என்பிகே சேர்த்தோம். அளவுக்கு அதிகமாக என்பிகே சேர்த்துட்டா கூட நமக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கொடி மாதிரி ஓடி போச்சுன்னா அது நமக்கு இன்னும் பெரிய ஒரு லாஸு. அதை வந்து உடச்சி விட்டுன்னு இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரான்ச் எடுக்காமல் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். நமக்கு வந்து நிறையா பிரான்ச் வேணும், அப்போ தான் நமக்கு பூ வந்து அதிகமாக வரும். நிறையா பிரான்ச் வேணும், நிறையா என்ன சொல்கிறது, அந்த அரும்பு வந்து நிறையா கட்டணும். சும்மா ஒரு 10 கிளை இருந்துட்டு 10 பூ வச்சா நம்ம வந்து லாபம் எடுக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற அத்தனை பேருக்கும் தெரியும், இன்றைக்கி இருக்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் இருக்கிற விலை அடுத்த மாதம் இருக்க மாட்டேங்குதுங்க. ஒரு மூட்டைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100 ரூபா, அந்த மாதிரி 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா ஏற்றிடுறாங்க. விலை வந்து கூடி போயிருக்கு. அதேமாதிரி ஸ்ப்ரேயோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 900 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ஏறி போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மேசிவ் லெவலில் வந்து நம்ம இப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மல்லியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா, 220 ரூபா, 250 ரூபா தான் நான் பார்த்த வரைக்கும் விலை.
இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட்டு விற்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கே நமக்கு விலை கூட கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி நகரங்களில், திருச்சி மாதிரி நகரங்களில், மதுரை, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், அதுக்கப்புறம் சென்னை, கோயம்பேடு. நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் வந்து ஏன் இப்படி மேசிவ் லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கோயம்புத்தூர் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால தேனி, திருநெல்வேலி சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து பூ வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப குறைவு. மதுரை சைடில் வந்து ஏன் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கோயில் அதிகமாக இருக்குது. பின்ன அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லியோட தேவையும் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அங்கே மல்லி விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கிடையாது. எந்த அளவுக்குன்னா, இந்த பக்கம் திருவண்ணாமலை மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஓசூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூ விவசாயம் வந்து ரொம்ப அதிகம். அளவுக்கு அதிகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து இப்போ இந்த தீபாவளி வரப்போகுது பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இங்கே ஒரு ரூ. 1000 போகுதுன்னு வச்சுக்கோங்க கிலோ திருவண்ணாமலையில். கண்டிப்பாக சொல்கிறேன் கோயம்பேடு மாதிரி மார்க்கெட்டில் ரூ. 4000 போகுது. அப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடு கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து செலவினங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ போரான்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 400 ரூ. 500 கிடச்சிரும். அதேமாதிரி நீங்கள் வந்து சல்ஃபர் வாங்கினீங்கன்னா ரூ. 70 கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து விலை வந்து ஓரளவுக்கு நல்லா காம்பேக்ட் ப்ரைஸில் வாங்கி நம்ம அடித்தா என்பிகே வந்து அதே மாதிரி தான் ஒரு 100, 150, 120, 80, 130 அந்த மாதிரி ரேஞ்சில் நமக்கு வந்து என்பிகே கூட கிடச்சிரும். அந்தமாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து அடித்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சின்ன செடி, இளம் செடியாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பூன்ற துளிர் நல்லா வரல, செடி வந்து அப்படியே அமுங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆல் 19 வைக்கலாம், இல்லை ஆல் 16 வைக்கலாம். அது கூட கொஞ்சம் ஃபேக்டாம்பஸும் சேர்த்து வைங்க. ஃபேக்டாம்பஸு, ஆல் 16 இல்லைனா ஆல் 19. சும்மா ஒரு 10 சென்ட் இருக்குன்னா இது ஒரு 10 கிலோ, அது ஒரு 10 கிலோ வாங்கிங்க. என்பிகே விலை கூட. அதனால் என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, என்பிகே வேண்டாம், ஆல் 16 வாங்கிங்க. வாங்கிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிங்க. பொட்டாஷ்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அல்லது நீங்கள் வந்து செடியோட ஊட்டம் வந்து செடி வந்து வெளுத்து போயிருக்கு, பெருசாக ஒன்றும் ரிசல்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட்டுன்னு சொல்லியிருக்கோம். FERROUSன்னு சொல்லிட்டு ஃபெரஸ் சல்ஃபேட்டு 1 கிலோ 50 கிலோ மூட்டையே ரூ. 800 தான் அது. அது ஒரு 10 கிலோ வாங்கி வைங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் இருக்கும். சின்ன வீடியோ இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிற ஒரு நிர்பந்தம் எனக்கு. அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரான் இருக்கும். போரான் வந்து 20% இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும், உங்களுக்கு சல்ஃபரும் இருக்கும். அதில் அது 2 கண்டென்ட்டும் வாங்கி நீங்கள் அடித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நன்றி, வாழ்க வளமுடன்.